வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்காமி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி சீட்டுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரச்சனை வந்துச்சு. ஜெயக்குமார் கேட்டுட்டு இருந்தார், அது சிவி சண்முகத்துக்கு கொடுத்தாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்பி சீட் இருந்துச்சு, அது ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா தர்மர் கொடுத்தாரு. இப்போ திருப்பி அதே மாதிரி உட்கட்சி பிரச்சனை பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கேட்டுட்டு இருக்காரு, அதே சீட்டை எம்ஆர் விஜயபாஸ்கர் கேட்டுட்டு இருக்காரு. இந்த மோதல் இன்னொரு சீட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னா ஓபிஎஸ் ஆதரவு இருந்தால் தான் கிடைக்கும். 62 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கு. 68 எம்எல்ஏக்கள் வேணும். பாமக அப்படிதான் போடாது. பாமக பாத்தீங்கன்னா எம்பி வந்து சீட்டு வந்து பாத்தீங்கன்னா அன்புமணிக்கு முடிய போகுது. அன்புமணியே பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில இருக்காரு. வேற மாநிலத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாதான் உண்டு. இப்ப எப்படி மத்திய பிரதேசத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்முருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டு இணை அமைச்சரா இருக்காரு. அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டா பாத்தீங்கன்னா அவரு எம்பி ஆகலாம். சோ எம்பி இருக்கானதான் பாத்தீங்கன்னா பாமகக்கே ஒரு மரியாதை. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இன்னொரு எம்பி இப்ப தேமுதிகக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த எம்பி கிடைக்கணும்னா ஓபிஎஸ் பாஜக ஆதரவு இருந்தாதான் பாத்தீங்கன்னா அந்த எம்பி சீட்டுமே பார்த்தீங்கன்னா தேமுதிகக்கு கிடைக்கும்ன்றாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உதவியை நாடி இப்போ வந்து தேமுதிக போயிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ ஓபிஎஸ் தான் நிறைவேற்றுற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர்